இப்படி ஒவ்வொரு பள்ளிவாசலும் போய் இங்கே வந்து கோயில் இருந்ததுன்னு ஒருத்தர் வந்து மனு தாக்கல் செய்கிறாரு. அதை நீதிமன்றம் விசாரித்து அதற்காக வேண்டி அவங்க ஆய்வு நடத்துவதற்கு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா நாடு என்ன ஆகும்? வாகனங்களை தீ வைத்து எரித்தால் வாகனங்களை காசு கொடுத்து மீண்டும் நம்ம வாங்க முடியும், அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும், வழக்கு போட்டு யார் வந்து தீ வைக்கிறாங்களோ அவங்கள்ட்டே கூட கிளைம் பண்ண முடியும். இந்த மாதிரி சட்டங்கள் இந்தியாவில் இருக்குது. கல் வீசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு இணையான ஒரு தாக்குதலை காவல்துறை நடத்தலாம். உதாரணத்துக்கு கண்ணீர் புகை குண்டுகளை வீசலாம், அதே போல் வந்து தடியடி நடத்தலாம். காங்கிரஸை சேர்ந்த இம்ரான் ரகுபதி அப்படிங்கிறவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். காவல்துறையினர் ஒரு சைடில் வந்து நிற்கிறாங்க, அந்த கூட்டம் போராட்டக்காரர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டம் வெகு தொலைவில் நிற்கிது. காவல்துறை வந்து அவர்கள் மீது கற்களை வீசுகிறாங்க. அந்த வீடியோவில் தெளிவாக இருக்குது. காவல்துறையை சேர்ந்த ஒரு ஐஜி ரேங்கில் இருக்கிற ஒரு அதிகாரி அவர் பெயரை குறிப்பிட்டே எழுதியிருக்கிறார். அவர் வந்து என்ன செய்கிறார், தன்னுடைய ரிவால்வரில் கூட்டத்தை நோக்கி தொடர்ந்து சுடுறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய காவலர்களையும் என்ன செய்கிறார், சுட சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு. துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும், காலில் வந்து சுடணும் அப்படிங்கிறதான ரூல்ஸு. கிட்டத்தட்ட 4 பேரை டைரெக்டாகவே சுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒருவர் கவலைக்கிட மாநிலம் இருக்கிறாரு. இன்னும் எத்தனை பேருக்கு என்னென்ன காயங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறது முழுமையாக தெரிய வருது. இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களித்தாங்க? இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சிக்கு தான் வாக்களித்தாங்க, காங்கிரஸுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இவங்க வீதியில் இறங்கி இந்த மக்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது, ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம், ஜனநாயக ரீதியாக அவன் ஒரு கோர்ட் ஆர்டரை கொண்டு வரான், அந்த ஜனநாயக ரீதியாக அந்த கோர்ட் ஆர்டரை அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். அப்படிங்கும்போது அதை ஜனநாயக ரீதியாக வலிமை படைத்தவர்கள் எதிர்க்கணும். யார்? சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் தான் எதிர்த்துருக்கணும். அவங்க தான் போராட்டத்தை கொடியோடு வந்து என்ன செஞ்சுருக்கணும், போராட்டங்களை நடத்தி இருக்கணும். ஆனால் அவங்க வந்து வந்திருக்கிறாங்களா களத்திற்கு அப்படின்னா வரல. 50 ஆண்டுகளாக எங்குமே இஸ்லாமியர்கள் பிரச்சனைக்கு இவர்கள் வாக்குகளை வாங்கி எம்எல்ஏ எம்பிக்களாக இருப்பாங்களே தவிர இஸ்லாமியர்கள் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க வரமாட்டாங்க. இஸ்லாமியர்கள் தான் அந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்து ஏதாவது செஞ்சு அவங்க தான் வந்து துப்பாக்கி குண்டுகளை வாங்கி அவங்க தான் உயிரிழக்கணும், அவங்க தான் வழக்குகளை வாங்கணும், எல்லாமே அவங்க வாங்கணும். எலெக்ஷன் வந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வாக்குகளையும் அவங்க வாங்கி அவங்க எம்எல்ஏ எம்பிக்களாக தொடர்ந்து கொண்டே இருப்பாங்க. உத்தரப்பிரதேசம் இந்த சம்பல் அப்படிங்கிற இந்த பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 77% இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. ஆனால் இவங்களுடைய கல்வி அறிவு வெறும் 49% தான், எழுத்தறிவு வெறும் 49% தான். அந்த அளவுக்கு கல்வியில் பின்தங்கி இருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம்னா இதே இந்த சமாஜ்வாதி காங்கிரஸ் போன்ற மதச்சார்பற்ற கட்சிகள் தான். உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட முஸ்லீம்களினுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு 20%. 403 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் 80க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கணும் சட்டமன்றத்தில். ஆனால் அங்கே இருப்பது வெறும் 34 எம்எல்ஏக்கள். இது முகமது பொலிட்டிக்கல் ஷோ. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் அப்படிங்கிற ஊரில் நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டில் 4 முஸ்லீம் இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டெல்லிக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் சம்பல். இது ஒரு மாவட்டம். ஒரு பள்ளிவாசல் இருக்கு, சாஹி ஜுமா மஸ்ஜித். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. 2 தகவல் சொல்றாங்க. ஒன்று பாபரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க, இன்னொரு தகவல் வந்து அக்பரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை மையமாக வச்சு தான் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிச்சிருக்கு. சங்கர் ஜெயின் அப்படிங்கிற வழக்கறிஞர் இந்த பள்ளிவாசல் ஒரு கோயிலை இடித்து விட்டு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். இதை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் இந்த பள்ளிவாசலை போய் நீங்கள் சோதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் முதல்ல ஒரு ஆய்வு வந்து நடத்தியிருக்கிறாங்க அந்த பள்ளிவாசலில். அப்போதே மிகப்பெரிய எதிர்ப்பு முஸ்லீம்கள் தரப்பில் இருந்திருக்கு. அதையும் மீறி ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறாங்கன்னா காலையில் 2வது முறையாக ஆய்வு நடத்துவதற்காக அங்கே போகிறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் திரண்டு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த சூழலில் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையில் மோதல் ஏற்படுது. இந்த மோதலில் வந்து காவல்துறை மீது கல்வீச்சு நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. பதிலடியாக காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசினோம், அதே போல் லத்தியால் தாக்கினோம் அப்படிங்கிற விஷயத்தை அஃபீஷியலாக அவங்க சொல்கிறாங்க. காவல்துறை இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னென்னா அந்த கூட்டத்தில் இருந்து எங்கள் மீது ஃபயர் பண்ணப்பட்டது, துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ இதில் காவல்துறை தரப்பில் சிலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் காயமடைஞ்சதாக சொல்கிறாங்க. அதே நேரம் பொதுமக்கள் தரப்பில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போது வரைக்கும் 4 பேர் உயிரிழந்தது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 4 பேருமே அப்பாவிகள் அப்படின்னு பல அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் பிஜேபி தவிர பலரும் சொல்லிட்டு வராங்க. 5வது நபர் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல். பலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. உண்மையாகவே எத்தனை பேருக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, அதில் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற முழுமையான விவரம் எதுவுமே
தெரிய வரல. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விவரங்களை சில அரசாங்கத்திற்கு ஆதரவான ஊடகங்கள் வெளியிட்டு வராங்க. இப்போ அந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு யாருமே உள்ளே போய் பார்க்க முடியாது. எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கூட உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு போட்டு வச்சுருக்கிறாங்க. இணையதளங்கள் மூலமாக கூட அங்கே இருப்பவர்கள் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு இணையதளங்களை முழுமையாக துண்டிச்சு வச்சுருக்கிறாங்க. சரி, இந்த பிரச்சனையுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்பவும் அபத்தமாக இருக்குது. அதாவது இந்தியாவில் 1991ஆம் ஆண்டு ஒரு சட்டம் போட்டாங்க. அதாவது பாபர் மசூதி பிரச்சனை வரும்போதே ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்டம். இந்தியாவில் கூடிய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947 ஆகஸ்ட் 15. இந்த சுதந்திரம் கிடைச்ச இந்த தேதியை ஒரு டெட்லைனை வச்சுட்டு சுதந்திரத்திற்கு முன்பு எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அதே நிலை என்ன செய்யணும், இனிமேல் தொடரணும். உதாரணத்துக்கு 1947க்கு முன்னால ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மசூதி இடித்தே கட்டப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னவா இருக்கணும், மசூதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக எல்லோராலும் பார்க்கப்படுது. ஆனால் உண்மை என்னன்னா, இது இஸ்லாமியர்களுக்காக மட்டும் கிடையாது. ஏதோ இஸ்லாமியர்கள் நிறைய கோயில்களை இடிச்சுட்டு அவர்கள் பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க, அதுக்காக வேண்டி அவங்கள பாதுகாப்பதற்காக இந்த சட்டமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சட்டம் உண்மையிலே யாரை பாதுகாக்குது, எந்த வழிபாடு தலங்களை பாதுகாக்கும் அப்படின்னா இந்து வழிபாடு தலங்களை தான் இந்த சட்டம் பெரும்பாலும் பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கோயில்கள், இந்து கோயில்கள் நம்ம சொல்லக்கூடிய கோயில்கள் எல்லாமே ஒரு காலத்தில் புத்த கோயிலாகவும் ஜெயின கோயிலாகவும் இருந்திருக்கு. இது உலகம் அறிந்த ஒரு உண்மை, எல்லோருக்குமே தெரிந்த உண்மை. நாம் இன்றைக்கி சொல்லக்கூடிய பிரபலமான கோயில்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோராலும் அறியப்பட்ட மிக பிரபலமான கோயில்கள் நம்ம தமிழ்நாடு உட்பட இந்த கோயில்கள் எல்லாமே முக்கால்வாசி 75% புத்த கோயில்களாகவும் ஜைன மத கோயில்களாகவும் இருந்தது தான். அதை தான் இப்போ மாட்டி இந்து கோயில்கள்னு வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த சட்டம் அந்த கோயில்களையும் தான் என்ன செய்யும், பாதுகாக்கும். இஸ்லாமியர்கள் வழிபாடு தலத்தை விட அதிகமாக கோயில்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். சரி, பொத்தாம் பொதுவாக பார்க்கும்போது இப்போ இந்த சட்டம் இந்த பள்ளிவாசலை காப்பாற்றிருக்கணுமா இல்லையா? ஆனால் நடைமுறையில் பாருங்கள், இந்த சட்டம் அந்த பள்ளிவாசலை பாதுகாக்கவே இல்லை. இப்படி ஒவ்வொரு பள்ளிவாசலும் போய் இங்கே கோயில் இருந்ததுன்னு ஒருத்தர் மனு தாக்கல் செய்கிறாரு. அதை நீதிமன்றம் விசாரித்து அதற்காக வேண்டி அவங்க ஆய்வு நடத்துவதற்கு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா நாடு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இப்போ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆட்சி செய்வது யோகி ஆதித்யநாத். அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள எல்லோருக்குமே தெரியும். இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சியான சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ் எதிர்க்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸினுடைய திட்டம், சதி திட்டம். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அவங்க ஆட்சியை அடுத்த தேர்தலில் ஆட்சி பிடிப்பதற்காக அவர்கள் போட்ட திட்டம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக ராகுல் காந்தி அவரும் இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே அப்பாவிகள், உத்தரப்பிரதேச அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அதிகார வர்க்கம் இஸ்லாமியர்களை நோக்கி எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இது இந்த கலவரத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் நடந்த பல கலவரங்களிலும் இஸ்லாமியர்களின் உயிர் பறிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த மதவெறி பிடித்த அதிகாரிகள் முக்கியமான ஒரு காரணமாக இருந்துட்டு வராங்க. அது தொடர்ச்சியாக நம்ம பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தில் பாருங்கள், அதாவது அவர்களெல்லாம் கற்களை வீசினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. போராட்டக்காரர்கள் இப்போ காவல்துறையை நோக்கி கற்களை வீசினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாகனங்களை எல்லாம் தீ வைத்து எரித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாகனங்களை தீ வைத்து எரித்தா வாகனங்களை காசு கொடுத்து மீண்டும் நம்ம வாங்க முடியும், அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். அதுக்கு வழக்கு போட்டு யார் தீ வைக்கிறாங்களோ அவங்கள்ட்டே கூட கிளைம் பண்ண முடியும். இந்த மாதிரி சட்டங்கள் இந்தியாவில் இருக்குது. கல் வீசினாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு இணையான ஒரு தாக்குதலை காவல்துறை நடத்தலாம். உதாரணத்துக்கு கண்ணீர் புகை குண்டுகளை வீசலாம், அதே போல் தடியடி நடத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். காவல்துறையும் கற்களை வீசக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள்லாம் வெளியாகிருக்கு. காங்கிரஸை சேர்ந்த இம்ரான் பிரகுபதி அப்படிங்கிறவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் பார்க்கும்போது காவல்துறையினர் ஒரு சைடில் நிற்கிறாங்க. அந்த கூட்டம் போராட்டக்காரர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டம் வெகு தொலைவில் நிற்கிது. காவல்துறை அவர்கள் மீது கற்களை வீசுகிறாங்க. அந்த வீடியோவில் தெளிவாக இருக்குது. காவல்துறையை சேர்ந்து ஒரு ஐஜி ரேங்கில் இருக்கிற ஒரு அதிகாரி அவர் பெயரை குறிப்பிட்டே எழுதியிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ரிவால்வரில் கூட்டத்தை நோக்கி தொடர்ந்து சுடுறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய காவலர்களையும் என்ன செய்கிறார், சுட சொல்லி உத்தரவு கொடுக்குறார். அவங்களும் சுடுறாங்க. இந்த காட்சிகள் வீடியோவாகவே அது வெளியாகி இருக்குது. அப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்க,
பொதுமக்கள் தரப்பிலிருந்து யாரோ சிலர் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதில் வந்து ஒரு எஸ்பியினுடைய பாதுகாவலர், செக்யூரிட்டி கார்டு, அவருக்கு காலில் வந்து குண்டு பாஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு தகவலை ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, பொதுமக்களில் யாரோ ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறாரு. அந்த துப்பாக்கி குண்டு வந்து என்ன செஞ்சிருக்கு, ஒரு காவலருடைய காலில் வந்து பட்டிருக்கு. எந்த காவலருடைய உடலில் பட்டு யாரும் உயிரிழக்கல. அப்போ எந்த விதமான பயிற்சியும் இல்லாத ஒருத்தர் துப்பாக்கி சூடு நடத்தி காலில் சுட்டுருக்கிறாரு. ஆனால் இவங்க காலில் சுட வேண்டியவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, நெத்தியிலையும் உடல்லையும் சுட்டு 4 பேரை கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும், காலில் வந்து சுடணும் அப்படிங்கிறது தானே ரூல்ஸு. ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, எல்லாரையும் வந்து கிட்டத்தட்ட 4 பேரை டைரெக்டாகவே சுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறாரு. இன்னும் எத்தனை பேர்த்துக்கு என்னென்ன காயங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறது முழுமையாக தெரிய வரல. இப்போ இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் 4-5 பேரை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவர்கள் மீதே வழக்கு, கிட்டத்தட்ட 15 இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, 2 பெண்கள் உட்பட. இன்னும் எத்தனை பேர் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஏன்னா அந்த கூட்டம் வந்து கிட்டத்தட்ட 3000 பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. எனவே கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 2000 பேர் மீதாவது வழக்கு பதிவு செய்வாங்க. இதில் பலர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பை வழங்கிய அந்த நீதிபதி எந்த விதமான தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட முடியாது. அவர் நீதிபதிங்கிறதுனால அவருக்கு இப்போ சட்ட பாதுகாப்பு இருக்குது. இந்த தீர்ப்பை வழங்கினதுனால இவ்வளோ உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த நீதிபதிக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னா எதுவுமே ஆகாது. அவர் தொடர்ந்து தன்னுடைய பணியை மேற்கொள்வார். தேவைப்பட்டால் அவருக்கு ப்ரொமோஷன்ஸ் கூட என்ன செய்வாங்க, தருவாங்க. இப்போ காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, இவங்க தண்டிக்கப்படுவார்களா அப்படின்னா இவர்களும் தண்டிக்கப்பட மாட்டாங்க. மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் மீது தான் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வந்து என்ன செய்வாங்க, கைது செய்யப்படுவாங்க. அவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் மீது கடுமையான சட்டங்களில் வழக்கு பதிவு செய்யப்படும். குறைஞ்சபட்சம் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அவங்க என்ன செய்ய முடியாது, வெளியில் வர முடியாது. இந்த ஒரு ஃபார்மெட்டு தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே இருந்துட்டு வருது. ஒரு பிரச்சனை நடக்கும்னா அந்த பிரச்சனையை தூண்டி ஒருவர் வேற ஒருவராக இருப்பார். ஆனால் யார் பாதிக்கப்படுவாங்க, இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் வழக்கும் அவர்கள் மீது தான் பதிவு செய்யப்படும். அவர்கள் தான் கைது செய்யப்பட்டு ஜாமீனே வழங்காமல் பல ஆண்டுகள் சிறையில் வைக்கப்படுவார்கள். அப்படிங்கிற நிலை 50 ஆண்டுகளாக இருந்துட்டு வருது. இப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், இப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது மாதிரியான வன்முறையை வந்து ஏற்படுத்துவதே அரசியல்வாதிகள் தான். ஒரு பக்கம் பிஜேபிக்கு இந்த மாதிரியான கலவரங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் தான் அவங்களால அரசியல் செய்ய முடியும். அதுதான் அவங்களுடைய பாலிசி. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அவங்க வந்து ஒரு உத்தரவு நீதிமன்றத்தின் மூலமாக வாங்குறாங்க, ஒரு பள்ளிவாசலை செக் பண்ணணுன்னு வாங்குறாங்க, ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்புக்கு கொண்டு வராங்க, ஒரு பில் கொண்டு வராங்க, ஒரு வக்பு சொத்துக்களை நாங்கள் கையில் எடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு பில் கொண்டு வருவாங்க, சிஏஏன்னு சொல்லி ஒரு பில் கொண்டு வருவாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க ஏன் கொண்டு வராங்கன்னா, இஸ்லாமியர்களை வந்து கோபப்படுத்தணும், ஆத்திரம் பண்ணணும், ப்ரொவோகேட்டிவ் பண்ணணும். அப்படி பண்ணி அவங்கள வந்து ஒரு போராட்டக்காரர்களாக மாற்றணும், ஒரு கலவரக்காரர்களாக மாற்றி அதை வைத்து நாம் வந்து இங்கே வாக்கு வாங்கணும். இதுதான் அவங்களுடைய தியரியாக இருக்குது. இந்த தியரி தான் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதில் வெற்றி பெற்றுட்டு வராங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் தரப்பு அப்படின்னு எடுக்கும்போது சரியான அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அதுதான் இந்த 50 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. இஸ்லாமியர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு இது கொண்டு வராங்க அப்படின்னா உடனே வந்து ஒரு ஆக்ரோஷமான சில இடங்களில் ஆக்ரோஷமான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாக அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ அதை இவங்களே எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அவங்க அதான் பிளான் பண்ணியிருப்பாங்க, இவங்க கலவரம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அப்படி இவங்க என்ன செஞ்சுருவாங்க, அதுக்கு இரையாயிடுவாங்க. நம்ம தொடர்ந்து ஒடுக்கப்படுறோம் அப்படிங்கிற ஆதங்கத்தில் ஏதாவது ஒன்று செய்ய போய் அதை வந்து என்ன செய்வாங்க, ஹைலைட் பண்ணி பாருங்கள் இஸ்லாமியர்கள்லாம் இப்படி ஒரு பொறுமை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, சகிப்புத்தன்மை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, தீவிரவாதிகளாக இருக்கிறாங்க. இப்போ உத்தரப்பிரதேசனுடைய அந்த கிரிராஜ் அப்படிங்கிற அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இந்த தாக்குதல், அதாவது காவல்துறையின் மீது கல்வீசி இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல், இவங்கெல்லாம் இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். பள்ளிவாசல் 500 வருஷமாக இருந்த பள்ளிவாசலை ஆக்கிரமிக்க அந்த முயற்சிங்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தலை. அவருடைய பார்வையில் 4-5 பேர் சுட்டு கொல்லப்பட்டது அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது கல்வி சொன்னது என்னதான் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல்னு சொல்கிறாரு. இதைத்தான் வந்து மீடியாக்கள் செய்தியாக வெளியிடுவாங்க. மீடியாக்கள் இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய திட்டம் அப்படிங்கிறது நிறைவேறும். சரி, இப்போ யார் வந்து நடவடிக்கையில் இறங்கணும், யார் வந்து இதை வந்து எதிர்த்து கேட்கணும் அப்படின்னா, இது நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். அப்போ இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களித்தாங்க,
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சிக்கு தான் வாக்களித்தாங்க, காங்கிரஸுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போது இவங்க வீதியில் இறங்கி இந்த மக்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது, ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம், ஜனநாயக ரீதியாக அவன் ஒரு கோர்ட் ஆர்டரை கொண்டு வரான், அந்த ஜனநாயக ரீதியாக அந்த கோர்ட் ஆர்டரை அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். அப்படிங்கும்போது அதை ஜனநாயக ரீதியாக வலிமை படைத்தவர்கள் எதிர்க்கணும். யார்? சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் தான் எதிர்த்திருக்கணும். அவங்க தான் போராட்டத்தை கொடியோடு வந்து என்ன செஞ்சுருக்கணும், போராட்டங்களை நடத்தியிருக்கணும். ஆனால் அவங்க வந்திருக்கிறாங்களா களத்திற்கு அப்படின்னா வரல. அவங்க 50 ஆண்டுகளாக எங்குமே இஸ்லாமியர்கள் பிரச்சனைக்கு இவர்கள் வாக்குகளை வாங்கி எம்எல்ஏ எம்பிக்களாக இருப்பாங்களே தவிர, இஸ்லாமியர்கள் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க வரமாட்டாங்க. இஸ்லாமியர்கள் தான் அந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்து ஏதாவது செஞ்சு அவங்க தான் வந்து துப்பாக்கி குண்டுகளை வாங்கி அவங்க தான் உயிரிழக்கணும், அவங்க தான் வழக்குகளை வாங்கணும், எல்லாமே அவங்க வாங்கணும். எலெக்ஷன் வந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வாக்குகளையும் அவங்க வாங்கி அவங்க எம்எல்ஏ எம்பிக்களாக தொடர்ந்து கொண்டே இருப்பாங்க. இதுதான் இந்த ஃபார்மெட்டு தான் தொடர்ந்து 50 ஆண்டுகளாக இருந்துட்டு வருது. இப்போ இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பெரும்பாலானவர்களுக்கு போதிய அரசியல் விழிப்புணர்வு அப்படிங்கிறதே கிடையாது. இந்த உத்தரப்பிரதேசம் இந்த சம்பல் அப்படிங்கிற இந்த பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 77% இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, 77% இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய கல்வி அறிவு வெறும் 49% தான், எழுத்தறிவு வெறும் 49% தான். 49% பேர் தான் எழுதவே தெரியும், மீதி உள்ளவங்களுக்கு எழுத கூட தெரியாது, படிக்க தெரியாது. அந்த அளவுக்கு கல்வியில் பின்தங்கி இருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம்னா இதே இந்த சமாஜ்வாதி காங்கிரஸ் போன்ற மதச்சார்பற்ற கட்சிகள் தான். ஏன்னா பிஜேபி ஓப்பன் டிக்ளர், அவங்க வந்து உங்களுக்கு எஜுகேஷன் தரமாட்டோம், எதுவும் தரமாட்டோம், நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. அவங்கள விட்டுருவோம். இப்போ இஸ்லாமியில் நாங்கள் பாதுகாக்கிறோம், எங்களுக்கு வாக்களிக்கன்னு சொல்கிறவங்க இவங்க தானே, அதனால் நம்ம இவங்களை கேள்வி கேட்குறோம். இவங்க இந்த நிலை மாறுவதற்கு ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா? எதுவுமே செய்யலை. அடுத்ததாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் பக்கம் நின்றுருக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட முஸ்லீம்களினுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு 20%. சட்டமன்றம் 403 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அப்போ இஸ்லாமியனுடைய பெர்சன்டேஜ் அடிப்படையில் குறைஞ்சபட்சம் 80க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கணும் சட்டமன்றத்தில். ஆனால் அங்கே இருப்பது வெறும் 34 எம்எல்ஏக்கள் தான். அப்போ 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் யார் இருக்கிறாங்கன்னா முஸ்லீம் பகுதிகளில் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் எளிதாக வெற்றி பெற்று வராங்க. முஸ்லீம்கள் வந்து பிற சமாஜ்வாதி காங்கிரஸ் மாதிரியான பிற கட்சிகளுக்கு வாக்களிப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்களே தவிர அந்த சமூகத்திற்கான கட்சிகள் யாராவது வரும்போது அவங்கள ஆதரிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ஓவைசி வந்து நிற்கிறாரு அப்படின்னா அவரை ஆதரிக்க மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா எளிதாக இவர் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு சமாஜ்வாதிக்கோ காங்கிரஸுக்கோ வாக்களிப்பாங்க. பிரச்சனை அப்படின்னு ஏற்படும் போது ஓவைசி கட்சி சேர்ந்தவங்க தான் அங்கே வருவாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா காங்கிரஸோ அல்லது பிற கட்சிகளோ அங்கே வந்து யாரும் வர்றதில்லை, அவங்க வழக்குகளும் வாங்கிறதில்ல. அந்த காங்கிரஸ் சமாஜ்வாதி சேர்ந்து முஸ்லீம்கள் வேணால் வருவாங்க. இப்போ இந்த வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பியினுடைய ஒரு தந்தை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அப்போ அந்தந்த கட்சிகள் சேர்ந்து இஸ்லாமியர்கள் தான் வராங்களே தவிர அந்த பொது தலைவர்கள் அப்படிங்கிறவங்க ஸ்பாட்டுக்கு வர்றதில்லை. பிரச்சனை நடந்திருக்குது காங்கிரஸ் சார்பிலோ சமாஜ்வாதி சார்பிலோ ஒரு டெல்லியிலையோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான இந்திய நகரங்களில் ஏதாவது போராட்டங்களை அவங்க நடத்தியிருக்கிறாங்களா அப்படின்னா அவங்க நடத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டு வராங்க இந்த கட்சிகளுக்கு. அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, ஆப்ஷனே கிடையாது, நமக்கு தான் அவங்க ஓட்டு போட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால இஸ்லாமியர்கள் வாக்குகளை வாங்கணும். 70 வருஷமாக இப்படி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த கலவரம் கூட என்னோட தனிப்பட்ட சந்தேகம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் ஒரு முஸ்லீம் வாக்குகளை மொத்தமாக வாங்குவதற்காக சமாஜ்வாதி கட்சியுமே இதில் உள்ளாக இருக்கிறாங்களோ, பிஜேபிக்கு நீங்கள் இந்து வாக்குகள் வாங்கிக்கிங்க, நாங்கள் முஸ்லீம் வாக்குகளை வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் அவங்களும் இதில் வந்து இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஏற்படுது. ஏன்னா அரசியலுக்காக பதவிக்காக எதுவுமே செய்வாங்க, பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதாவது கடலினுடைய ஒரு துளி தான். உத்தரப்பிரதேசத்தில் ஒவ்வொரு நாளுமே அங்கே இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வராங்க. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு துளி தான் இந்த சம்பவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே யார் வந்து படிப்பினை பெற வேண்டும் அப்படின்னா முதல்ல இஸ்லாமியர்கள் தான் படிப்பினை பெற வேண்டும். உங்களுக்கான பாதுகாப்பு என்ன, உங்களை யார் ஏமாத்துறாங்க, உங்கள் வாக்குகள் வந்து இவ்வளோ காலமாக இலவசமாக போட்டுட்டு வரீங்களே, நீங்கள் வாக்களிப்பவர்களை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்கக்கூடிய கேள்வி. இது சம்மந்தமான முக்கியமான விவரங்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.